முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் ஆறுமுகசாமி ஆணையம் கேள்விகளை எழுப்புவதாக சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ராஜா செந்தூர பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். ஜெயலலிதாவின் மரணம் குறித்து விசாரித்து வரும் ஆறுமுகசாமி ஆணையத்தில் ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றன் இன்று ஆஜராகி ஆணையத்தின் விசாரணைக்கும் சசிகலா தரப்பு வழக்கறிஞரின் குறுக்கு விசாரணைக்கும் பதிலளித்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றனிடம் ஆணையம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியதாகவும் அதற்கு தான் குறுக்கு விசாரணை செய்ததாகவும் கூறினார். அப்போது ஜெயலலிதாவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பல்வேறு கேள்விகளை ஆணையம் எழுப்பியதாகவும் எந்தெந்த கேள்விகளை கேட்க வேண்டும் என ஆணையம் அறிந்து செயல்பட வேண்டும் என்றும் ராஜா செந்தூர் பாண்டியன் ஆவேசமாக தெரிவித்தார். ஆணையத்தின் கேள்விகளால் ஜெயலலிதாவுக்கு உதவியாளராக இருந்த பூங்குன்றனும் மனவேதனை அடைந்ததாக அவர் கூறினார். கோத்தகிரியில் இருக்கிறது சிறுதாவூர் பங்களா வாங்கினதுக்கெல்லாம் அச்சுறுத்தி வாங்கப்பட்டதாக புகார்கள் எழவில்லையான்னு கேட்கிறாங்க. எதற்காக இந்த ஆணையம் அமைக்கப்பட்டது இந்த அரசால்? இதுதான விரும்புகிறது இந்த அரசு? இறந்து போன நபரை பூங்குன்றன் சொல்றாரு, இறந்து போன நபருங்க, எப்படிங்க கேட்கறீங்க? நான் திரும்ப கேட்டேன், இப்போ ஆணையம் கேட்ட இந்த கேள்விகளுக்கு ஏதாவது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டனவா? ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலகட்டத்தில் வழக்குகளை எதிர்கொண்டாரான்னு? இதுதான் களங்கம். இது நற்போலுக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய விஷயம். நீங்க ஜெயலலிதாவுடைய மரணத்தை பத்தி விசாரிக்க வேண்டிய ஆணையத்தில் என்ன கேள்விகள் கேட்பீங்க நீங்க? இதனிடையே அப்பல்லோ மருத்துவமனையில் ஆறுமுகசாமி ஆணையம் மேற்கொள்ளும் ஆய்வில் தமது வழக்கறிஞரையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என ஜெயதீபா தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமது அத்தை ஜெயலலிதாவை மருத்துவமனையில் சந்திக்க சென்றபோது தன்னை அனுமதிக்கவில்லை என்றும் சட்ட ரீதியாக ஜெயலலிதா மீது தங்களுக்கு உரிமை உள்ளதால் அப்பல்லோ ஆய்வின் போது தமது வழக்கறிஞரை அனுமதிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கொடைக்கானல் ரெயின் பூங்காவில் பூத்து குலுங்கும் பிகோனியா மலர்களை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மலைகளின் இளவரசியாம் இயற்கை எழில் கொஞ்சம் குழு குழு கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பிரையன் பூங்காவை கண்டு ரசிக்காமல் செல்வதில்லை. அந்த அளவிற்கு அங்கு பூத்து குலுங்கும் வண்ண வண்ண மலர்கள் பார்ப்போரின் மனதை மயக்கும் வகையில் அமைந்துள்ளன. குறிப்பாக இளம் சிவப்பு, வெள்ளை, மஞ்சள், பச்சை என பல வண்ணங்களில் பூத்துக் குலுங்கும் இந்த மலர்களை காண ஏராளமானோர் கண்ணாடி மாளிகைக்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர். இங்க உள்ள பொட்டானிக்கல் கார்டன், இங்க நிறைய ஸ்பெசிமென்ஸ்லாம் வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் ஃப்ளவர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஃபைனலா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆலிவேரா கூட அதுல நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு டென்ஷன் ஃப்ரீ, ஸ்ட்ரெஸ் எல்லாமே போன மாதிரி நாங்க ரொம்ப என்ஜாய் பண்றோம். தாவர வகைகளில் அதிகமாக பூக்கும் என்ற பெயரினை பிகோனியா பெற்றுள்ளது. ஆண்டு முழுவதும் பூத்து குலுங்கும் வல்லமை பெற்றது என்பதால் இவ்வகை பூக்கள் கொடைக்கானலுக்கான கொடையாகவே அமைய பெற்றுள்ளது. மேலும் கண்ணாடி மாளிகையை அலங்கரிக்கும் பலவிதமான கள்ளி, கற்றாழை செடிகளும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளன. கற்றாழைன்னு சொல்லுவாங்க, ஆலோவேரா, அதுலயே இவ்வளவு வெரைட்டிஸ்ன்றது இங்கதான் பார்க்க முடியும். நம்ம வீட்டுல நார்மலா வச்சிருப்போம், பட் அதுல வெரைட்டிஸ் வந்து இங்க மட்டும்தான் பார்க்க முடியும். அதோடு இல்லாம கேக்டஸ் கூட நிறைய வெரைட்டிஸ் காமிச்சிருக்காங்க. எல்லா கண்ட்ரீஸ்லயும் உள்ள அந்த வெரைட்டிஸ் இங்க இருக்கு. நல்லா பிரிசர்வ் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஹாப்பி பண்றதுக்கு, நல்ல வர்த்தான ஒரு பிளேஸ் என்ஜாய் பண்றதுக்கு. பருவமழைக்கிடையே வெண்மேகம் பொருத்தியவாறு கொடைக்கானலில் குழு குழு சீதோசன நிலை நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாடு முழுவதும் லாரி உரிமையாளர்கள் இன்று முதல் தங்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். நாடு முழுவதும் சுமார் 90 லட்சம் லாரிகள் ஓடாததால் தோராயமாக 6000 கோடி ரூபாய் அளவில் வர்த்தகம் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், சுங்க கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும், 3ஆம் நபர் காப்பீட்டுத் தொகையை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து லாரி உரிமையாளர்கள் மேற்கொண்ட வேலைநிறுத்தம் இன்று காலை 6 மணிக்கு நாடெங்கும் தொடங்கியது. தமிழகத்தில் சுமார் 4.5 லட்சம் லாரிகள் ஓடாததால் 200 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலும் சுமார் 3000 லாரிகள் இயக்கப்படவில்லை. இந்நிலையில் 2 மாதங்களுக்கு முன்பே இந்த கோரிக்கைகளை முன்வைத்ததாகவும் அரசு இதுவரை அதற்கு செவிசாய்க்கவில்லை என்றும் லாரி உரிமையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் ஏற்கனவே அறிவித்தபடி இன்று வேலைநிறுத்தத்தை தொடங்கியுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இதில் முக்கியமான கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு 3. இதுவரைக்கும் எங்களுடைய அந்த கோரிக்கையை மத்திய அரசு செவிசாய்க்கல. நாங்கள் கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்னே, அதாவது 17/5 நாங்கள் எங்களுடைய அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் இந்த வேலை நிறுத்தத்திற்கான அறிவிப்பை வெளியிட்டாங்க. ஆனால் மாநில அரசுக்கும் நாங்கள் ஒரு சின்ன கோரிக்கை வச்சுருக்கிறோம். எந்த அரசும் இது வரைக்கும் எங்களை கலந்து
எங்கள் நிர்வாகிகளை அழைத்தோ எதுவும் பேசலை. அதனால் எங்களை திட்டமிட்டபடி நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தபடி இன்று காலை 6 மணியிலிருந்து எங்களுடைய வேலைநிறுத்தம் துவங்கியிருக்கு. நாள்தோறும் டீசல் விலை நிர்ணயம் செய்வதை மாற்றி 3 மாதங்களுக்கு ஒருமுறை அதனை நிர்ணயம் செய்யும் முறை கொண்டுவரப்பட வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் வலியுறுத்துகின்றனர். டீசலை ஜிஎஸ்டிக்குள் கொண்டுவர வேண்டும் எனவும் அவர்கள் கோருகின்றனர். இதற்கிடையே சுங்கக்கட்டண உயர்வு, டீசல் விலை உயர்வு உள்ளிட்டவற்றால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக லாரி ஓட்டுநர்கள் கூறுகின்றனர். லாரி டோல்கேட் விலையெல்லாம் கூட்டிட்டாங்க சார், டீசல் விலையெல்லாம் கூட்டிட்டாங்க. அதனால் லோடு சரியாக ஓட மாட்டேங்குது. வாரத்துக்கு ஒரு லோடு இந்த மாதிரி தான் ஓடுது. அவங்க டிரைவரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஓனர்களும் கஷ்டப்படுறாங்க, லோடு ஓட மாட்டுது. அதனால் மத்திய மாநில அரசுகள் இந்த மாதிரி டீசல் விலையை, சுங்கவரி சாலை விலைகளை எல்லாம் குறைச்சி செய்யணும் சார். ஆமாம், அது வரைக்கும் லாரி ஸ்ட்ரைக்கு நடக்கும். லாரிகளின் ஸ்ட்ரைக் எதிரொலியால் வெளிமாநிலங்களுக்கு செல்லாமல் திருப்பூரில் இருந்து பின்னலாடைகள், கறிக்கோழிகள், பாத்திரங்கள் உள்ளிட்டவை தேங்கியுள்ளன. பொள்ளாச்சியில் காய்கறிகள், தேங்காய், கட்டுமான பொருட்கள் உள்ளிட்டவை தேக்கமடைந்துள்ளன. காய்கறிகள், தேங்காய், மஞ்சு, கட்டுமான பொருட்கள், பலசரக்குகள் அனைத்தும் கேரளாவுக்கும் வெளிமாநிலங்களுக்கும் செல்லும் அனைத்து வண்டிகளும் லோடு ஏற்றாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட பொள்ளாச்சி பகுதியில் மட்டும் 2500 லாரிகள் இந்த வேலைநிறுத்தத்தில் கலந்து கொண்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த வேலைநிறுத்தத்துக்கு ஆதரவாக புக்கிங் ஏஜென்ட் சங்கம், பொள்ளாச்சி புக்கிங் ஏஜென்ட் சங்கமும், பொள்ளாச்சி டெம்போ உரிமையாளர் சங்கம், மின்டோ உரிமையாளர் சங்கம் அனைத்தும் அமோக ஆதரவு தெரிவித்துள்ளது. காய்கறிகள், கனிகள், மலர்கள் உள்ளிட்டவை அழுகும் பொருட்கள் என்பதால் லாரி ஸ்ட்ரைக் தங்களுக்கு மிகுந்த பாதிப்பை தந்துள்ளதாக சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தை வியாபாரிகள் கூறியுள்ளனர். ஸ்ட்ரைக் தீவிரமடையும் பட்சத்தில் வரத்து குறைந்து விலை உயரும் அபாயம் ஏற்படும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். மூட்டைக்கு 100 ரூபாய் வெங்காயம் உயர்ந்துள்ளது. மற்ற காய்கள் எல்லாம் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கிறது. நேற்று விலையை அனுசரித்து தான் இருக்குது. வர்றது தடைப்பட்டால் பல மடங்கு விலைகள் உயர வாய்ப்புள்ளது. ஆகவே தமிழக அரசும் மத்திய அரசும் அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்று அவர்களை தீர்த்து வைத்து தீர்வு கண்டு இந்த வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெற செய்ய வேண்டும் என்று வியாபாரிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இதே நிலை நீடித்தால் அத்தியாவசிய பொருட்களின் வரத்து அறவே இல்லாமலாகி பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படும் என்பதால் ஸ்ட்ரைக்கிற்கு முற்றுப்புள்ளி வைக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது கருத்தாக உள்ளது. வாட்ஸ்அப் மூலம் வதந்திகள் பரவுவதை தடுக்கும் விதமாக புதிய தொழில்நுட்பம் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அதன்படி இனி ஒரே நேரத்தில் 5 பேருக்கு மட்டுமே செய்திகளை பகிர முடியும். இந்தியாவில் வாட்ஸ்அப் மூலமாக குழந்தை கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு வதந்திகள் பரவுவதும் அதனால் அப்பாவிகள் தாக்கப்படுவதும் அதிகரித்து வருகிறது. இதற்கு தொழில்நுட்ப ரீதியில் விரைந்து தீர்வு காண வேண்டும் என வாட்ஸ்அப் நிறுவனத்தை தமிழக அரசு கேட்டுக் கொண்டிருந்தது. இந்நிலையில் அதற்கான சோதனை முயற்சியில் வாட்ஸ்அப் நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. தகவல், புகைப்படம், வீடியோ போன்றவற்றை வாட்ஸ்அப் மூலம் அதிகமாக பகிரும் நாடுகளில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இதனால் இனி ஒரு நேரத்தில் ஒரு செய்தியை 5 பேருக்கு மட்டுமே பகிரும் வசதியை கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் ஒரே நேரத்தில் பலருக்கும் ஒரு தகவலை பகிர்வது தடுக்கப்படும் என வாட்ஸ்அப் நிர்வாகம் கருதுகிறது. இந்த புதிய வசதி விரைவில் நடைமுறைக்கு வர உள்ளது. தகவல்களை உடனடியாக பகிர்வதற்கு அப்ளிகேஷன் மேல் பகுதியில் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கும் அம்புக்குறி பொத்தான் வசதியும் நீக்கப்படுகிறது. இதனிடையே தேர்தல் காலங்களில் வாட்ஸ்அப் மூலமாக பொய்யான பரப்புரைகள் மேற்கொள்ளப்படுவது கண்காணிக்கப்படும் என தேர்தல் ஆணையத்தில் வாட்ஸ்அப் நிர்வாக பிரதிநிதிகள் உறுதியளித்துள்ளனர். சினிமா டிக்கெட் போன்றவை தள்ளுபடியில் கிடைக்கிறது என்பதற்காக ஏடிஎம் மற்றும் கிரெடிட் கார்டுகளை தேவையில்லாத இடங்களில் எல்லாம் ஸ்வைப் செய்கிறீர்களா? உங்களை எச்சரிக்கத்தான் இந்த செய்தி தொகுப்பு. கொடைக்கானலில் 7 டே சினிமாஸ் என்ற பெயரில் குழந்தைகளுக்கான கேளிக்கை அரங்கை நடத்தி வரும் கார்த்திக் என்பவர் சென்னை மாநகர காவல் அலுவலகத்தில் கொடுத்த புகார் சற்றே வித்தியாசமானதாக இருந்துள்ளது. சென்னையை சேர்ந்தவர் என கூறிக்கொண்டு ஒருவர் கடந்த ஆண்டு அவரது அரங்கில் பேடிஎம்மிலிருந்து வருவதாக கூறி ஸ்டால் அமைக்க அனுமதி கேட்டுள்ளார். வாடிக்கையாளர்களுக்கு சினிமா டிக்கெட் முன்பதிவு செய்ய 30 விழுக்காடு தள்ளுபடி வழங்குவதாக கூறி ஸ்டாலும் அமைத்துள்ளார். இந்த ஆண்டு அதே நபர் மோபிக்விக் என்ற இணைய பண பரிவர்த்தனை நிறுவனத்திற்கு மாறிவிட்டதாக கூறி அதன் பெயரில் ஸ்டால் அமைத்துள்ளார். அதற்கு பின் HDFC வங்கியிலிருந்து வருவதாக கூறியும் ஸ்டால் அமைத்து ஸ்வைப்பிங் மிஷினை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களுக்கு சேவை வழங்கியுள்ளார். இப்படி பல விதங்களில் ஸ்டால் அமைத்து ஏடிஎம் கார்டு ரகசிய எண்களை திருடி பண மோசடி செய்துள்ளதாக சென்னையை சேர்ந்த கார்த்திக் மீது புகார் கூறப்பட்டிருந்தது. சென்னை மாநகர காவல்துறையின் விசாரணையில்
கார்த்திக் என்ற பெயரில் மோசடி செய்தவர் சென்னை சித்திலப்பாக்கத்தை சேர்ந்த இம்ரான் கான் என்பது தெரிய வந்தது. அவரை கைது செய்த சென்னை மாநகர வங்கி மோசடி தடுப்பு பிரிவு காவல்துறையினர் ஸ்கிம்மர், என்கோடர், ஸ்ரேடர், மடிக்கணினி, பிரிண்டர் மற்றும் போலி ஏடிஎம் கார்டுகள், கிரெடிட் கார்டுகளை கைப்பற்றினர். அவர்களின் விசாரணையில் பண மோசடி குறித்து அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகின. தள்ளுபடி சினிமா டிக்கெட் வாங்க வருபவர்களின் ஏடிஎம் கார்டை ஸ்வைப் மிஷினில் பயன்படுத்தும் போது அதில் ஸ்கிம்மர் கருவியை பொருத்தி உள்ளார் இம்ரான்கான். அதன் மூலம் அந்த ஏடிஎம் கார்டின் ரகசிய எண்களை திருடி லேப்டாப்பில் பதிவிறக்கம் செய்துள்ளார். பின்பு சென்னையில் அந்த ரகசிய எண்களை வைத்து என்கோடர் மூலமாக போலியான ஏடிஎம் கார்டுகளை உருவாக்கியுள்ளார். அவற்றை பயன்படுத்தி ஏடிஎம்களிலிருந்து யாருக்கும் சந்தேகம் வராதபடி பணத்தை எடுத்துள்ளார். இந்த வகையில் HDFC வங்கி வாடிக்கையாளர்களிடம் மட்டும் 4,80,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது. வருமான வரி சோதனைக்கு உள்ளான சாலை பணிகள் ஒப்பந்ததாரர் செய்யாதுரை மற்றும் அவரது மகன்களிடம் 2வது நாளாக விசாரணை நடைபெற்று வருகிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள பாளையம்பட்டியில் நேற்று காலை 10 மணிக்கு தொடங்கிய வருமான வரித்துறையினரின் விசாரணை இரவு 11 மணிக்கு முடிந்தது. SPK நிறுவனத்தின் உரிமையாளர் செய்யாதுரை மற்றும் அவரது மகன்கள் நாகராஜ், கருப்புசாமி, பாலசுப்ரமணியன் உள்ளிட்டோரிடம் கணக்கில் காட்டப்படாத வங்கி பரிவர்த்தனை, வீட்டில் கிடைத்த ரொக்கம் குறித்து மதுரை, நெல்லையில் இருந்து சென்ற அதிகாரிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு அவர்கள் உரிய பதில் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. அதனால் மதுரையிலிருந்து ஆடிட்டர் சுப்பிரமணியனை அழைத்து வந்து விசாரித்த போது அவர் பதிலளிக்க அவகாசம் கேட்டார். இந்நிலையில் சென்னையிலிருந்து வருமான வரித்துறை மண்டல இணை ஆணையர் தலைமையில் அருப்புக்கோட்டை சென்ற 10 அதிகாரிகளும் நேற்று மாலை முதல் விசாரணையில் இணைந்தனர். ஆனாலும் செய்யாதுரையும் அவரது மகன்களும் ஒரே பதிலையே மீண்டும் மீண்டும் கூறியதாக தெரிகிறது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு 11 மணிக்கு விசாரணையை முடித்துக் கொண்ட அதிகாரிகள் இன்று மீண்டும் விசாரித்து வருகின்றனர். நெடுஞ்சாலை பணிகளை மேற்கொள்ளும் SPK நிறுவனத்தில் நடைபெற்ற வருமான வரி சோதனையில் 180 கோடி ரொக்கமும் 105 கிலோ தங்கமும் பிடிபட்டிருந்தது. தொழிலதிபர் சேகர் ரெட்டியிடம் வருமான வரித்துறையினர் கைப்பற்றிய 131 கிலோ வெளிநாட்டு தங்கக்கட்டிகளை பறிமுதல் செய்ய வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பாக சேகர் ரெட்டி மற்றும் வருமான வரித்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தொழிலதிபர் சேகர் ரெட்டிக்கு சொந்தமான இடங்களில் கடந்த 2016 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது 178 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இவற்றில் 131.5 கிலோ தங்கக்கட்டிகள் வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. அதில் பெரும்பாலானவை 1 கிலோ கட்டிகளாக உள்ளன. இவற்றை சட்டப்பூர்வமான முறையில் வாங்கியதற்கான ஆவணங்கள் எதையும் சேகர் ரெட்டி தரப்பில் இதுவரை அளிக்கவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே வெளிநாட்டு தங்கக்கட்டிகளை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுக்க வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் முடிவு செய்துள்ளது. இதற்காக சேகர் ரெட்டி மற்றும் வருமான வரித்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. சேகர் ரெட்டியை விசாரிக்கவும் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் முடிவு செய்துள்ளது. 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள தங்கக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதால் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை திரும்பப் பெற கோரி தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மற்றும் புதுச்சேரி மாநில அரசு பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறி செயல்படும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை திரும்பப் பெற மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முருகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அரசு நிர்வாகத்தில் தேவையில்லாமல் தலையிட்டு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி பதவி பிரமாண விதிகளை மீறுவதாக அந்த மனுவில் புகார் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கை முதலில் விசாரித்து வந்த தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி அலுவல் ரீதியாக கிரண்பேடியை தாம் சந்திக்க நேரிடும் என்பதால் இந்த வழக்கை வேறு அமர்வுக்கு மாற்றி உத்தரவிட்டார். அதன்படி கிரண்பேடியை திரும்பப் பெறும் வழக்கு நீதிபதிகள் CT செல்வம், சதீஷ்குமார் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது இது தொடர்பாக ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சிவகாசியை சேர்ந்த பொறியியல் பட்டதாரி ராமகிருஷ்ணன் பசுமைக்குடில் அமைத்து சொட்டு நீர் பாசனம் மூலம் வெள்ளரிக்காய் சாகுபடி செய்து மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக லாபம் ஈட்டி வருகிறார். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு இப்போது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள மல்லி கிராமத்தை சேர்ந்த ராமகிருஷ்ணன் ஒரு பொறியியல் பட்டதாரி. வெளிநாட்டில் வேலை பார்த்த ராமகிருஷ்ணன்
சொந்த ஊரில் தொழில் தொடங்க வேண்டுமென ஆசைப்பட்டிருக்கிறார். விவசாயத்தின் மீது ஆர்வம் கொண்ட ராமகிருஷ்ணன் வெற்றிகரமாக விவசாயம் செய்வது பற்றி வேளாண் துறை அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்துள்ளார். அவர்களின் வழிகாட்டுதலின்படி பசுமை குடில் அமைத்து சொட்டு நீர் பாசன முறையில் வெள்ளரி சாகுபடி செய்துள்ளார். குறைந்த அளவு நீர், குறைவான பணியாட்கள் போதும் என்பது இந்த சாகுபடி முறைக்கு மிகப்பெரிய வாய்ப்பு என்கிறார் ராமகிருஷ்ணன். லாபம் உங்களுக்கு மினிமம் 4 to 5 லட்சம் உங்களுக்கு கையில் நிகர லாபம் கிடைக்கும். ப்ராஃபிட்டு எல்லா செலவு போக, உரம், லேபர் காஸ்ட் எல்லாம் போகவே உங்களுக்கு 4 to 5 லட்சம் கிடைக்கும். இது மார்க்கெட் சுச்சுவேஷனை பொறுத்து நீங்கள் போடணும். பசுமை குடில் அமைக்க 50 விழுக்காடு, சொட்டு நீர் பாசனத்திற்கு 75 விழுக்காடு அரசு மானியம் கிடைப்பதால் பசுமை குடில் வெள்ளரி சாகுபடிக்கு குறைந்த அளவு முதலீடே போதுமானது. 4 மாத பயிரான வெள்ளரியை பயிரிட்ட 40 நாட்களில் இருந்து 140 நாட்கள் வரை அறுவடை செய்யலாம். 100 நாட்களில் 30 டன் விளைச்சல் கிடைக்கும். 4 மாதங்களில் 5 அல்லது 6 லட்சத்திற்கு குறையாமல் லாபம் கிடைக்கும் என்கிறார் ராமகிருஷ்ணன். அதனால் நீங்கள் மருந்து எல்லாமே கொடுக்கறது ட்ரிப்பிங்லேயே கொடுத்துட்றோம். உங்களுக்கு தண்ணி செலவு ரொம்ப கம்மி. நீங்கள் 5 ஏக்கரில் இது பண்ணுறது நீங்கள் 1/2 ஏக்கரில் பண்ணிக்கலாம். தண்ணி உங்களுக்கு ரொம்ப கம்மி. ஒரு நாளைக்கு 3000 to 4000 லிட்டர் இருந்தால் போதும். எந்தெந்த காலங்களில் எந்தெந்த காய்கறிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும் என்பதை அறிந்து சாகுபடி செய்ய வேண்டும் என்று தேர்ந்த விவசாயியாக அறிவுரை வழங்குகிறார் ராமகிருஷ்ணன். வறட்சி, நிலத்தடி நீர்மட்டம் சரிவு, ஆட்கள் பற்றாக்குறை, முதலீடு செய்ய முடியாத அளவிற்கு பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் விவசாயம் நலிவடைந்து வரும் நிலையில் இது போன்ற மாற்று விவசாய முறைகள் விவசாயிகளுக்கு பெரிதும் கை கொடுக்கும். நியூஸ் 18 செய்திகளுக்காக சிவகாசியில் இருந்து செந்தில்குமார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டதன் மூலம் நாட்டு மாடுகளை வளர்க்க வேண்டும் என்ற ஆவலால் பன்னாட்டு நிறுவன வேலையை உதறி தள்ளிவிட்டு பண்ணை தொழில் செய்து வருகிறார் ஹொசூரைச் சேர்ந்த ஒரு இளைஞர். அவரை பற்றிய சுவாரஸ்யமான ஒரு செய்தி தொகுப்பு இதோ. மாடு கோழிகளுடன் சுற்றித் திரியும் இந்த இளைஞர் பரம்பரை விவசாயி கிடையாது. படித்து முடித்துவிட்டு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தவர் அருண் பிரசாத். கடந்த ஆண்டு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக ஒசூரில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு இவரின் வாழ்க்கை மாறியது. முழக்கங்கள் எழுப்பிவிட்டு நோக்கங்களை மறந்து போய்விடும் பலருக்கு மத்தியில் போராட்டத்தின் நோக்கம் அருண் பிரசாத்தை பிடித்துக் கொண்டது. நாட்டு மாடுகளை பாதுகாக்க சாலைகளில் இறங்கி போராடினால் போதுமா என்ற கேள்வி எழுந்ததன் விளைவு தானே மாடு வளர்க்க வேண்டும் என்ற முடிவிற்கு வந்தார் அவர். உடனடியாக மாதம் 40,000 ரூபாய் ஊதியத்தில் தான் பார்த்து வந்த வேலையை உதறினார். நல்லது உடனே நடந்துவிடுமா என்ன? வீட்டில் பெற்றோர்களும் வெளியில் நண்பர்களும் முதலில் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆரம்பிக்கும் போது எங்களோட நட்பு வட்டாரத்திலையும் சரி, உறவினர் வட்டாரத்திலையும் சரி நிறைய எங்களுக்கு நெகட்டிவானது தான் வந்துச்சு. இதில் நம்ம சம்பாதிக்க முடியாது, வேண்டாம், ஒரு நல்ல தொழிலில் இருக்கீங்க, அதையே செய்யலாமே, இது நமக்கு தெரியாத விஷயம், ஏன் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்தது. அதையும் மீறி இதை நம்ம செய்யணும், இதனால நம்மளால வருமானமும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பண்ணையை நாங்கள் ஆரம்பித்தோம். அசரவில்லை அவர். தன்னம்பிக்கை தளராத அவர் மாட்டுப்பண்ணை அமைக்கும் முயற்சியில் தீவிரமாக இறங்கினார். முதலில் 7 மாடுகளுடன் தனது சொந்த கிராமமான குடிசாதன பள்ளியில் பண்ணையை தொடங்கியுள்ளார். மாடுகளுடன் பழகியதில்லை என்பதால் பல்வேறு சிரமங்களை சந்தித்துள்ளார் அருண் பிரசாத். மாடு முட்டியதில் தனது கை உடைந்த போதும் பண்ணையை விரிவுபடுத்துவதில் தொடர்ந்து அருண் பிரசாத் காட்டிய ஆர்வம் தன்னையும் பிடித்துக் கொண்டதாக கூறுகிறார் அவரின் தந்தை சேர்மக்கணி. 1.5 வருஷம் அது இப்போ நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்குது. மக்களுடைய ஆதரவும் எங்களுக்கு இருக்குது, நல்லபடியாக எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு மாடு ஒன்று என் கையில் முட்டிருச்சு, இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் 1.5 வருஷத்தை அடுத்து ஆகுது. அழிவின் விளிம்பில் இருக்கும் காங்கேயம், உம்பளச்சேரி, புலிக்குளம், ஆலம்பாடி, பர்கூர், ஹெலிகோ போன்ற நாட்டு மாட்டினங்களை வாங்கி தனது பண்ணையில் வளர்க்க தொடங்கினார். மேலும் அருகில் உள்ள விவசாயிகளுக்கும் மாடுகளை வாங்கி கொடுத்துள்ளார். தற்போது இவரின் ஓவியா கால்நடை பண்ணையில் சுமார் 700 மாடுகள் உள்ளதாக கூறுகிறார் அருண் பிரசாத். இவரது பண்ணையில் உள்ள மாடுகள் இயற்கை முறையில் சினையூட்டப்படுவதாகவும் இதனால் மாடுகள் அதிக அளவில் பால் கொடுப்பதாகவும் கூறுகிறார் அருண் பிரசாத். நாள் ஒன்றிற்கு சுமார் 400 லிட்டர் வரை சுத்தமான பசும்பால் பண்ணையிலிருந்து விற்பனை செய்யப்படுகிறது.
இன்றைக்கி குறைஞ்சபட்சம் வட இந்திய மாடுகள் மட்டுமே ஒரு 70 மாடுகள் இருக்குது. அது போக நம்மளோட அலிக்கர் மாடுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 மாடுகள் பக்கம் இருக்குது. நாள் ஒன்றுக்கு 400 லிட்டர் அளவுக்கு பால் வந்து நாங்கள் ஒசூர் மற்றும் பெங்களூருக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். என்னோட எம்என்சி வருமானத்தை விட இன்றைக்கி வந்து என்னால் இந்த பண்ணையில் ஒரு நல்ல வருமானம் ப்ளஸ் ஒரு மனநிறைவும் அடைய முடியுது. முதலில் தான் தயக்கம் காட்டியதாகவும் ஆனால் தனது மகனின் விடாமுயற்சியும் உழைப்பையும் பார்த்து தானும் இப்போது அவருடன் சேர்ந்து உழைப்பதாகவும் கூறுகிறார் அருண் பிரசாத்தின் தாய் சுந்தரி. ஆரம்பத்தில் கொஞ்சம் அது மனசுக்கு ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. அப்புறமா பிள்ளைங்களுக்கு அதில் ரொம்ப ஆர்வம் இருக்குதுங்கிறப்போ நம்ம அதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் வந்து எல்லாமே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் அதை பார்த்துட்ருக்குறோம். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என இருப்பவர்கள் மத்தியில் நாட்டு மாடுகளை காக்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் உழைத்து அதில் வெற்றியும் பெற்றிருக்கும் அருண் பிரசாத் இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணம். மாற்றங்களை ஏற்படுத்துவதில்தான் போராட்டத்தின் வெற்றி அடங்கியுள்ளது. ஜல்லிக்கட்டு போராட்டம் அருண் பிரசாத் என்ற ஒரு இளைஞரின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது சமூக மாற்றமாக மாற வேண்டும். அதுதான் முழுமையான வெற்றி. நாட்டின மாடுகளை பாதுகாப்பதற்காக இந்த இளைஞர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய பணிகள் பாராட்டக்குரியது. ஓசூரிலிருந்து நான் நந்தா, நியூஸ் 18 தமிழ்நாடு. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். நிதி ஆயோக் துணைத் தலைவர் ராஜீவ்குமார் மற்றும் உறுப்பினர் வி.கே. சரஸ்வத் ஆகியோர் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பின் போது தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதேபோல் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள சிங்கப்பூர் வெளியுறவுத்துறை அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணனும் முதலமைச்சரை சந்தித்தார். திருச்சி கல்லணையிலிருந்து வரும் 22ஆம் தேதி நீர் திறக்கப்படும் என்று தமிழக வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடைமடை பகுதிகளுக்கும் நீர் சென்று சேரும் வகையில் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மேலும் விவசாயிகள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி உணவு உற்பத்தியை சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று மேட்டூர் அணையை திறந்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு கல்லணையிலிருந்து காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என்ற நற்செய்தியை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு உதவி பெறாத பள்ளிகளுக்கு சொத்து வரி செலுத்தும்படி அனுப்பிய நோட்டீஸ் மீது கடும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு உதவி பெறாத பள்ளிகள் சொத்து வரி செலுத்த வேண்டும் என கடந்த ஜனவரி 25ஆம் தேதி அரசு உத்தரவு பிறப்பித்தது. இதனை எதிர்த்து மான்ஃபோர்ட் பள்ளி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையில் கல்வி நிறுவனங்களுக்கான சொத்து வரி விலக்கு பல ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வந்த நிலையில் பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்ட சொத்து வரி நோட்டீஸ் மீது மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது எனவும் கல்வி நிறுவனங்கள் லாப நோக்கில் செயல்படவில்லை என கூறிய தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி மற்றும் நீதிபதி ஆஷா அடங்கிய அமர்வு 2 வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசு மற்றும் சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட்டது. வெப்பச்சலனம் காரணமாக நீலகிரி, கோவை, தேனி, திருநெல்வேலி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் கனமான மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் புறநகர் பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரத்தில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் தேவாலாவில் 8 சென்டிமீட்டரும், வால்பாறையில் 5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. புதுக்கோட்டையில் ஆய்வு மேற்கொள்ள வந்த தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துக்கு கருப்பு கொடி காட்ட முயன்ற 500க்கும் மேற்பட்ட திமுகவினரை போலீசார் கைது செய்தனர். மாவட்ட வளர்ச்சி திட்டங்களின் செயல்பாடுகளை பார்வையிட புதுக்கோட்டைக்கு வந்த ஆளுநருக்கு பூங்கொத்து கொடுத்து மாவட்ட ஆட்சியர் கணேஷ் வரவேற்பளித்தார். முன்னதாக புதுக்கோட்டை பேருந்து நிலையம் அருகே ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்டி முழக்கமிட்ட திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட தொண்டர்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் கைது செய்தனர். 8 வழி சாலை குறித்து கருத்து கேட்டதற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான் பிணையில் விடுதலையானார். சேலம் மாவட்டம் கூமாங்காடு என்ற பகுதியில் 8 வழி சாலை திட்டம் குறித்து கருத்து கேட்ட சீமான் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சீமானுக்கு சேலம் நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியதை அடுத்து சிறையில் இருந்து அவர் விடுதலையானார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், இயற்கைக்கு இடையூறு இல்லாமல் வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றலாம் என்று தெரிவித்தார். நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள், நாங்கள் ஏதோ பிற்போக்குவாதிகள்னு பேசுகிற அந்த சிந்தனையை நீங்கள் கைவிடணும். இயற்கைக்கு எந்த இடையூறும் இல்லாத மாற்றத்தையும் வளர்ச்சியும் தான் நாங்கள் கேட்குறோம்.
தாயின் மார்ல பால் குடிங்கிறோம், அறுத்த ரத்தம் குடிக்காதீங்கிறோம். சென்னை அயனாவரம் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்கள் குழுவாக இணைந்து பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக சம்பந்தப்பட்ட குடியிருப்பு சங்கம் தெரிவித்துள்ளது. 12 வயது மாற்றுத்திறனாளி சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை அடுத்து இதுபோன்ற சம்பவம் இனி நிகழாமல் தடுக்க விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது. குடியிருப்பில் வசிக்கும் பெண்கள் உள்ளிட்டோர் இணைந்து இரு குழுவாக ஆரம்பித்து காவல் மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் பொது ஏஜென்சி நியமிக்கப்பட்டாலும் இந்த குழுவின் பணி தொடரும் எனவும் குடியிருப்பு சங்கம் தெரிவித்துள்ளது. குடியிருப்பில் சந்தேகத்திற்கு இடமாக எது நடந்தாலும் கேள்வி கேட்க தயங்கக்கூடாது எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் பேங்க் ஆஃப் பரோடா வங்கியின் நிறுவன தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பேங்க் ஆஃப் பரோடா வங்கி ஆரம்பித்து 111வது ஆண்டு நிறைவு அடைவதையொட்டி கொண்டாடப்பட்ட நிறுவன தின விழாவில் பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நடைப்பயணமும் நடைபெற்றது. 1908ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவில் தொடங்கப்பட்ட பேங்க் ஆஃப் பரோடா வங்கி தற்போது உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் 5467 கிளைகளாக விரிவடைந்துள்ளது. மேலும் கடந்த ஆண்டு 10 லட்சம் கோடி வரையில் லாபம் பெற்றதுடன் அரசின் பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்தி வருவதாக சென்னை மண்டல பொது மேலாளர் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் இருந்து தனியார் நிறுவனம் இறக்குமதி செய்த 55,000 டன் மணலை தமிழக அரசு 6 வார காலத்திற்குள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டையைச் சேர்ந்த MRM என்ற தனியார் நிறுவனம் மலேசியாவில் இருந்து 55,000 டன் மணலை தூத்துக்குடி துறைமுகம் வழியாக இறக்குமதி செய்தது. அது தரமானதாக இல்லை என கூறி அதை விற்க தமிழக அரசு தடை விதித்தது. அதைத் தொடர்ந்து MRM நிறுவனம் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதில் மலேசிய மணலை 6 மாதத்திற்குள் டன் ஒன்றுக்கு 2,050 ரூபாய் விலையில் தமிழக அரசு வாங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் அந்த மணலுக்குண்டான GST வரியையும் செலுத்திவிட்டு சேமித்து வைத்திருந்த இடத்திற்கான வாடகையையும் தமிழக அரசே தர வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.